சிவபெருமானை கோரி தவத்திற்கு போறேன். சிவபெருமானை கோரி தவத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறேன். கையில் இருக்கிற உங்களுக்கு ஆயுதம் அண்ணா. சிவபெருமானை கோரி தவத்திற்கு சென்ற உடனே கையில் இருக்க ஆயுதம் கேட்கிறேன். அண்ணா, நான் செல்லக்கூடிய இடமோ கானகம். கானகத்தில் எத்தனையோ மிருகங்கள் என்னை எதிர்த்து வரலாம். என்னுடைய பாதுகாப்பிற்காக ஆயுதத்தை எடுத்து செல்கிறேன். கையில் இருக்கக்கூடிய சூடாமணி புத்தகத்தை உங்களுக்கு தருகின்றேன். தெருவேல பார்த்தது போல கீழ்பாவனையாக படிச்சுக்கொண்டு சென்றதை உண்டானா? ஆனால் என்னைக்காவது வெளியே போயிருக்கிறேன். நான் உன்னை விட்டு பிரிந்தே கிடையாது. எப்படி என்ன சென்றிருப்பேன்? படிச்சுக்கொண்டு போனது உண்டானா? இது வெள்ளியருக்கு மலைக்கு வழிகாட்டும். அந்த சூடாமணி புத்தகத்தை படித்து சென்றது நேராக வெள்ளியரி கைலகரிக்கு வழிகாட்டும். கானகத்தில் சென்றது உண்டானா? எத்தனை ஆண்கள் எல்லாம் மேலே மோதித்து சண்டைக்கு வருவார்கள். அப்பா அண்ணா தம்பி என்று 3 தாள் சொல்லிப்பார். ஒரு மணிக்கு 3 முறை சொல்லிப்பார். நகரத்துக்கு சென்றதை உண்டானா? எத்தனையோ பெண்கள் எல்லாம் மேலே மோதித்து வருவார்கள். அம்மா தாயே தங்கை என்று 3 தாள் சொல்லிப்பார். மீறி வந்தால் கொல்ல வர காலம் பேசுவது கொன்றால் தோசை கிடையாது. 1 தாரம் 2 தாரம் 3 தாரம் சொல்லிப்பாரு. ஆணா கிட்ட பெண்ணா கிட்ட உன் மேலே மோதித்து வந்ததை உண்டானா? கொன்று விட்டு நீ நேராக சண்டைக்கு தவத்துக்கு போயிடலாம். எந்த ஒரு தோசமும் கிடையாது. செல்ல வேண்டும். செய்ய வேண்டும் சொல்லி ஈஸ்வரன் திருமணம் இருக்கிறார்களே தீர்க்க வேண்டும். எதிர்நோக்கி பார்த்தால் எப்படி இருக்கிறது? இந்த விண்ணை பார்த்தால் எப்படி இருக்கிறது? இந்த விண்ணை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கு. கரு நீல நிறம். இந்த கரு நீல நிறத்தில் பார்த்து ஓர் முருகோகம் என்னை பார்த்து கடகடகர் என்று சிரிக்கிறது. கையில் இருக்கக்கூடிய வகையாக கடகடகர் என்று அப்படி பார்த்தா என்னை எதிர்நோக்கி வருவது யாரு?